வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே ரீசன்ட் வீடியோவில் இந்த புனேல நடந்த அந்த மர்டர் கேஸை பற்றி அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன மாதிரியான பிளான்லாம் போட்டு கேதனை சேத்தனும் சியாவும் பக்காவாக பிளான் பண்ணி கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன மாதிரியான உண்மைகள்லாம் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ அது ரிலேட்டடாக அதோட அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நீங்கள் அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. படத்துல கூட இவ்ளோ ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த புனே மர்டர் கேஸ்ல பாத்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா பயங்கரமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பல அதிர்ச்சியான உண்மைகளை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சியாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சேத்தன் பல பெண்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே உண்மையா இல்ல வதந்தியா இல்ல போலீஸ் இதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு தான் இது சம்பந்தமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களா? இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த புனே மர்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஒவ்வொரு நாளுமே தூண்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ போலீஸ் இதோட இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத ரொம்பவே தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த மர்டர் கேஸ் நடந்ததுக்கு அப்புறமா போலீஸ் இந்த கேஸை எத்தனை நாள் விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11 நாள் விசாரிச்சாங்க. இன்னும் 3 நாள் நாங்கள் அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு கோர்ட் பெர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறமா போலீஸ் கஸ்டடியில் இருந்த சியாவையும் சேத்தனையும் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காங்க. எரவாடா சென்ட்ரல் ஜெயில் அங்கதான் அவங்க இருக்காங்க. சோ எதுக்காக எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ போலீஸ் கஸ்டடியில இருந்தாங்கன்னா அவங்கள அடிச்சு துன்புறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிலாம் இருக்கு. ஆனா இங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. இங்க முடிவு எடுக்கக்கூடியது எல்லா ரைட்ஸுமே யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதிபதிக்கு தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ போலீஸ் விசாரணையில பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியால சில பேர் பார்த்திருப்பீங்க, சியாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா வதந்தியா? எஸ், ஆல்ரெடி சியாவுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. கேதனோட பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதே பிப்ரவரி மாசத்துல தான், அதுவும் அந்த பிப்ரவரியோட லாஸ்ட் வீக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சியாவும் சேத்தனும் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு ஏதாவது அபிஷியலா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதாவது மேரேஜ் சர்டிபிகேட் இல்ல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, அப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம், அவங்க ரெண்டு பேரோட போன்ல இருந்த சாட் எல்லாத்தையுமே அவங்க டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது எல்லாத்தையுமே திரும்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க ரெண்டு பேருமே சீக்கிரட்டா பேசின விஷயங்கள் மூலமா தான் சியாவுக்கும் சேத்தனுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல அவங்க சியாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாட்சி கையெழுத்து போட்ட ரெண்டு பேரையுமே விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே போயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் இந்த கொலைக்குமே ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பார்வையிலையுமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, போலீஸ் எப்படி அந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய அந்த சேட்டை ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சிஜன் ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ காமனா போலீஸோட கஸ்டடியில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் ஃபோனில் அவங்க ஏதாவது பேட்டர்ன் போட்டிருப்பாங்க, இல்லை நம்பர், இல்லை ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஃபோனை நம்ம என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த லாக்கெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சாஃப்ட்வேரை அவங்களோட போன்ல கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம், அவங்களுடைய சாட், பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 48,000 மெசேஜா இருக்கட்டும் இல்ல போட்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருந்திருக்கு. அதுல அவங்க சீக்ரெட்டான பேசின விஷயங்கள் தான் இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேதன்ட்ட இருந்து சியா 1 கோடி வாங்கினாங்கல்ல, அந்த காசை யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? தன்னோட லவ்வரான சேத்தன்ட்ட கொடுத்தாங்க. ஆனா சேத்தன் அந்த காசை வச்சு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 30 லட்சத்துக்கு அவங்களோட ஃபேமிலி நேம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டா மாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில இந்த கேஸோட ஒரு ட்விஸ்டாவே இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. அவரு ஒரு சீக்ரெட்டா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு ஒரு டைமண்ட் ரிங் ஒன்று வாங்கி கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த கேஸோட
மிகப்பெரிய ட்விஸ்டிங் பாயிண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காசை வச்சு பப்பு கிளப்பு நைட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பெண்களோட வந்து இந்த செக்ஸ் சாட் பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து இதை கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சேத்தன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வேனிஷிங் மோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, சேட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ இதனால வந்துட்டு நம்மளை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சேத்தன் வந்து நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இப்போ அந்த சேத்தன் வந்துட்டு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்தான்ல, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேத்தனோட காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து இப்ப வரைக்கும் அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன, அவங்களுக்கு எப்படி வந்து பழக்கமாச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இன்னும் சொல்லல. ஏன்னா இந்த கேஸ் வந்து இன்னுமே முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணோட பேரை வந்துட்டு சொல்லக்கூடாது, பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்துட்டு போலீஸ் சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ 2 லட்சத்துக்கு டைமண்ட் ரிங் வாங்கினாரு, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபேமஸான ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு சேத்தன் வந்து வாங்கினது சிசிடிவி கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் ஆன்லைன்ல அந்த டிரான்சாக்ஷன் பண்ணதுமே இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சேத்தனோட கார்ல அதுக்கான பில்லோட காப்பியை வந்து அவர் வந்து மறைச்சு வச்சிருந்தாரு. ஸோ அதையுமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு கூட மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம்லயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச சியா வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அடி பாவி, இதுக்காகவா நீங்க வந்துட்டு அப்பாவி கேத்தனை கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சியாவுடைய தப்பான ஒரு முடிவு வந்து எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சியாவை வந்துட்டு ஸ்டார்டிங்ல விசாரிக்கும் போது அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பேனிக் அட்டாக் இருக்கு, என்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா ஒன்று போட்டிருக்காங்க. ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து நார்மலா தான் இருக்காங்க, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல வந்து தெரிஞ்சிருக்கு. இதோடைய அடுத்த கட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேத்தனுடைய ஃபேமிலியோட நிலைமை வந்துட்டு ரொம்பவே சோகமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏற்கனவே கேதனை வந்துட்டு இழந்துட்டு அவங்க குடும்பம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்தோட மூத்த தலைவரான அவங்களுடைய தாத்தா, கேதனோட தாத்தாவான தேவிச்சந்த் அகர்வால் அவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இதுக்காக அவங்க குடும்பம் மட்டும் இல்ல, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஒரு வருத்தத்துல இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து சொல்றது என்னன்னா, என்னோட புள்ளைய வந்து கொன்ன அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. சியாவோட ஃபேமிலி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து இந்த ஒரு அவமானத்தால வேற ஒரு ஊருக்கு போயிட்டதாகவும் சில செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வரைக்குமே வந்துட்டு சியா வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு டாக்குமெண்டோ இல்ல அபிஷியலாவோ வந்துட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ஆகல. அவங்க சீக்கிரட்டா பண்ண சாட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு போலீஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட அடுத்த கட்டமெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. எனக்கு வந்துட்டு இந்த கர்மா மேலெல்லாம் வந்துட்டு நம்பிக்கையே கிடையாது. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சேத்தனுக்காக தான் சியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பாவியான கேதனை வந்து கொலை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேத்தன் வந்துட்டு சியாவுக்கு உண்மையா இல்ல, பல பெண்களோட வந்து தொடர்பு இருந்திருக்கு, செக்ஸ் சாட் பண்ணியிருக்கான். அப்படி இருக்க ஒருத்தனுக்காகவா நம்ம இவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சியா வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. சியா வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேத்தனுக்கு பண்ணது துரோகமா இருந்தாலும் சேத்தன் பண்ணது சியாவுக்கு ரொம்ப பெரிய துரோகம். ஸோ இதோட அடுத்த கட்டமெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும், நீங்க இந்த கேஸ்ல சேத்தன் சியாவுக்கு பண்ண துரோகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.